ஹாய் guys, வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிஎஸ்எஸ் ஐகான் டியூட்டோரியல். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ் ஐகான்ஸ்னாலுமே நமக்கு தெரியும் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எமோஜிஸ். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி எமோஜிஸ்? ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி எமோஜிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது நிறைய எமோஜிஸ் இருக்குது. இல்லை எமோஜி மட்டுமே வச்சு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ போட்டால் லைக்கு, ஏதாவது மெசேஜ் வந்துன்னா அப்படியே லைக் போடுறது, அப்படி இல்லைனா ஹார்ட் போடுறது, அப்படி இல்லைனா சிக்கன் குட் நைட், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொம்மை வந்து உறங்குற மாதிரி போடுறது. ஓகேவா? ஸோ வாயிலேருந்து ஜெட்டு வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். காலையில் எழுந்தோடனே குட் மார்னிங் ஒரு சேவல் ஒன்று போவோம், டக்குன்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட் நைட். ஓகே, ஒரு நிலா சிம்பிள் அப்படின்னா. இதுவே பெஸ்ட்டியாக இருந்ததுன்னா பெஸ்ட்டு வந்து வேறு லெவல். எப்படின்னா வச்சுக்கேன், சேட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஒரு 2000 லைனுக்கு. ஓகேவா? அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளுங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, மற்றவங்க கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஜி மட்டும் தான் அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நான் அவங்களை குறை சொல்லலை. ஸோ அங்கே வந்து யூசேஜ் ஆஃப் எமோஜிஸை சொல்கிறேன். ஓகேவா? இப்போ எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் எமோஜிஸு. ஸோ லிட்டரலாக வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் போட்டு வைக்கிறாங்களாம் வாட்ஸ்அப்பில் இந்த எமோஜிக்கு. ஓகேவா? அது எப்படின்னு எனக்கே தெரியல. ஓகேவா? ஸோ நான் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக எங்கேஜ் ஆக மாட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து இந்த எமோஜிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த எமோஜிலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? தென் இங்கே இன்ட்ரோடக்ஷன். சிஎஸ்எஸ் ஐகான் ரெஃபர் டு த யூஸ் ஆஃப் ஸ்மால் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி மேட் அப் ஆஃப் கிராஃபிக்ஸ். ஓகே, ஸோ தென் இங்கே வித்தின் அ வெப்பேஜ், ஒரு வெப்பேஜில் இந்த கிராஃபிக்ஸை எப்படிலாம் ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி யூஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதை கண்ட்ரோலும் பண்ணணும் இல்லையா? ஸோ லைக் வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு எமோஜி போட்டு விட்றேன் அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ கூகுள் மீட்டில் தான் இருக்கும். நான் ஒரு 4-5 எமோஜி போட்டு விட்றேன். ஸோ அந்த எமோஜி எப்படி இருக்குது, நார்மலாக இல்லாமல் கண்ட்ரோலும் பண்ண முடியுது இல்லையா? ஸோ ஐ கேன் ஏபிள் டு சேஞ்ச் தட் எமோஜியை. ஸோ அதை ஸ்டாப் பண்ண முடியும், தென் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? தென் இங்கே வே டு இம்ப்ளிமெண்ட் சிஎஸ்எஸ் ஐகான்ஸை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இமேஜ் ஐகான். அப்போ ஒரு இமேஜை நம்ம என்ன பண்ணலாம், குட்டியாக்கி அதை ஒரு ஐக்கானாக யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? யூஸிங் ரேஸ்டர் ஆர் வெக்டார் கிராஃபிக்ஸ் ஐகான் கண்ட்ரோல்டு பை சிஎஸ்எஸ். ஸோ ஐகான் ஃபாண்ட்ஸ். ஓகேவா? ஐக்கானை ஃபாண்ட்டாகவே நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் அப்படியே டேரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ எஸ்விஜி ஐகான், ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ். ஓகேவா? நீங்களாக ஒரு ஐக்கானை என்ன பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? த்ரூ தட் கோடு ஒரு ஐக்கானை கோடே பண்ண முடியும். ஓகேவா? தென் சிஎஸ்எஸ் ஷேப்ஸ், கிரியேட்டிங் சிம்பிள் ஐகான் யூஸிங் பியூர் சிஎஸ்எஸ் ஷேப் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் சிஎஸ்எஸ் வச்சே உங்களால் ஒரு குட்டி கேமரா இமேஜோ இல்லை ஒரு டாக் இமேஜோ உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? தட் இஸ் ரியலி டஃப். ஓகே, பை யூஸிங் ஏஐ ஆர் ஆல்சோ பை யூஸிங் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் யூ கேன் ஏபிள் டு என்ன பண்ண கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகேவா? தென் யூஸ் கேசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் பிராண்டிங். ஆப்வியஸாக இது எல்லாமே இருக்க போகுது. நேவிகேஷன் போது என்சான்ஸ் மெனுஸ் அண்ட் லிங்க்ஸ் வித் இன்டிடிவ் ஐகான்ஸ். இங்கே பாருங்கள், மெனு பட்டன் இல்லையா? ஸோ இதுதான் மெனு பட்டன். ஸோ இது ஒரு ஐகான். இங்கே கிராஸ் பட்டன், இது ஒரு ஐகான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஐகான்ஸ் எதுக்காக அப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. தென் கம்யூனிகேஷன், யூஸிங் ஐகான்ஸ் டு ரெப்ரசன்ட் ஆக்ஷன், இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? யூ கேன் ஏபிள் டு கம்யூனிகேட், ரைட்? ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் சிம்பிள்ஸ் அவைலபிள். ஓகே, ஸோ நிறைய சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூ நோ வாட் இஸ் ஹாட் இன், யூ நோ வாட் இஸ் பிளாக் ஹார்ட், யூ நோ வாட் இஸ் ஒயிட் ஹார்ட், தென் ரெட் ஹார்ட். ஓகேவா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் because of you people are already out. Okay, so then branding. So customize icon to align with branding aesthetics and themes. ஓகேவா? ஸோ தீமுக்கு தகுந்த மாதிரி என்ன ஐக்கானை மாற்றிக்கிட்டே இருக்குது. ஓகே, தென் இங்கே ஸோ ஐக்கானோட யூசேஜ் இப்போ தான் சொல்லிகிட்டே இருந்தோம், இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து யூனிகோட். யூனிகோட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, the example use unicode to display an icon. ஸோ இங்கே யூஸ் த content property with unicode escape sequence டு டிஸ்பிளே ஐக்கான். ஒன்றுமே புரியல. ஸோ எனக்குமே ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்னும் போது, ஸோ ஒரு நேம் வச்சுருக்காங்க. அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹார்ட்டு, ஓகேவா? ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லைக்கு அப்படின்னு இல்லாமல் அது ஒரு கோடாக இருக்கும். ஸோ அந்த கோடை நம்ம என்ன பண்ண முடியும், கால் பண்ண சொல்ல நமக்கு அந்த கண்டென்ட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில் வாட் வி கெட் தட் ஐக்கான். ஓகேவா? சிம்பிள். ஸோ அப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இந்த கோடுக்கான அவுட்புட்டை ஸோ எங்கேயோ அவங்க ப்ரீ டிஃபைன்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? தட் இஸ் ஸ்டோர்டு சம்வேர். ஓகே, சம்வேர்னா எங்கே அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஸோ இட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வாட் யூ ஆர் யூஸிங். ஓகே, தென் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு அந்த கோடை யூஸ் பண்ண சொல்ல என்ன ஆகுது, அது டைப் ஆகுது. லிட்ரலி கீபோர்டு தான். ஓகேவா? இப்போ கீபோர்டை நீங்கள் ஏபிசி அப்படின்ட்டு ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாட் ஹேப்பன், தட் வேர்ட் வில் பி டைப், ரைட்? ஸோ அப்போ இதை இந்த பட்டனை டைப் பண்ணால் இந்த மெமரியில் இந்த பட்டனுக்கான ஆஸ்கி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி, ஸோ அது என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும் இல்லையா? லைக் வைஸ் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? தென்
ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து HTML லெவலில் இறங்கி கோட் பண்ணுறது தான் நான் கேள்விப்பட்டதில்லை. சம்படிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரியலி அப்ரிஷியேட்டபிள். ஸோ ரியாக்ட் பார்க்க சொல்ல அவங்களோட ஐகான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லிட்ரலி சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ Ctrl+Shift+P அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ரியாக்ட் ஐகான்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட CSS அது கோடோ ஸ்கில்ஸோட சோர்ஸ் கோட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் க்ளோஸ் எவ்ரி திங். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வாட் எவர் த ஐகான் யூ நீட் UPDATE அப்டேட். ஸோ CAMERA என்னப்பா தப்பாக டைப் பண்ணுறியப்பா கேமரா. ஸோ ஓவர்எல்ஸ் ஹாட் ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்ட் ஹாட். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களால் யூஸ் பண்ண முடியும். டேரெக்டாக இந்த இடத்துல காப்பி SVGன்னு கொடுத்து அந்த SVG கோடை காப்பி பண்ண முடியும். அதையும் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களோட VS கோடை நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இது எப்படி இருக்கும் ப்ரோ SVG அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ SVG எப்படி இருக்குன்றதை ஸோ இங்கே ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோலில் சார் ஒன்றுமே புரியாது தான். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா ஸோ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வெறுமா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேப்பிங், இமேஜ் மேப்பிங்கில் எப்படி இருந்தது கோஆர்டினேட்ஸ் வச்சு அந்த கோஆர்டினேட்ஸில் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத போட்டேன். ஸோ இப்படி தான் அந்த SVG இருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி SVG காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து கீழே எங்கே இருக்கு இல்லையா AI ஃபில் ஹாட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் போய்ட்டு உள்ளே போய்ட்டு ரெட் கலர் அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கோங்க கலர். ஓகேவா. ஸோ அதெல்லாம் ஈஸி கலர் மேனிப்புலேஷன்ஸ்லாம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. டேரெக்டாக ஹார்ட்டே கொடுத்து வச்சுருக்கான் ஒருத்தவன் GI ஹாட் ஆர்கனாமே. சரி, வேறு லெவலு. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இப்போ வந்தது இந்த டாஸ்க்கு கிடையாது. ஸோ அதனால் ஐகான் யூசேஜ் ஓகேவா ரியாக்டில் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஐக்கானை வேணால் எப்போ வேணால் அப்படி டக்குன்னு சர்ச் பண்ணி டக்குன்னு யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ எக்ஸ்டென்ஷன் யூஸிங் ஓகே. ஸோ எக்ஸ்டென்ஷனால் தான் பண்ண முடியும். ஸோ ரியாக்ட் ஐகான்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ ரியாக்ட் கற்றுக் கொடுக்க சொல்ல இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதனால் டோன்ட் வரி அபவுட் திஸ் திங். ஸோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ் ஐகான் ரைட் நவ் அப்படின்னா யூ கேன் யூஸ் யூனிகோட். ஓகே, ஸோ யூனிகோட்லாம் எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸோ ஒன்றுமே டைப் பண்ணாதீங்க. ஹாட் ஐகான் யூனிகோட் அப்படின்றத நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே கூகுளில் உங்களுக்கு ஐக்கானும் வந்துடும் யூனிகோடும் வந்துடும். ஓகேவா. ஸோ தட்ஸ் இட். தென் யூஸிங் கஸ்டம் ஃபாண்ட்ஸ். நம்ம கஸ்டம் ஃபாண்ட்ஸிங் பண்ண முடியும். கஸ்டம் ஃபாண்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி இங்கே என்ன இருக்குது ஃபாண்ட் சைஸ் 240 அப்படின்னு கொடுத்ததால ஐக்கானை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா. லைக் வைஸ் COLO கலர் அப்படின்றத நான் என்ன பண்ண முடியும் ரெட் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணுவோம் ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் வெயிட் வாட் எவர் த ஸ்டைல்ஸ் யூ நீட் யூ கேன் ஏபிள் டு அப்ளை ஹியர். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் சிம்பிள். இதெல்லாம் நான் வந்து இன்னும் இன்டெப்த்தாக போயிட்டு டிவ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, டாட்னா என்ன, ஓகேவா. தென் பிளாக் ஆஃப் கோட்னா என்னன்றதை அப்புறமா சொல்லித்தரேன். இதுதான் பிளாக் ஆஃப் கோட், அதாவது ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ளே இருந்தால். தென் அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ்னால் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட காலன் இருக்கும். அதுக்கப்புறம் இதான் வேல்யூனா டபுள் கோட்ஸில் இருக்கும், இல்லைனா நார்மலாக கூட இருக்கும். அப்படி இல்லைனா எல்லா வேல்யூஸ்க்கு அப்புறமும் ஸோ செமிகாலன் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ யூ நீட் டு பிக் அப் யுவர் செல்ஃப். ஓகே, இந்த நெக்ஸ்ட் லெவல். ஸோ யூஸிங் ஃபாண்டாசம்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தேர் இஸ் அ ஃபாண்டாசம்ன்றது லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ லைப்ரரி. ஓகே, ஸோ ரியாக்டில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிம்பிளாக ஸோ அங்கே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோரேஜில் இருக்க நம்ம என்ன பண்ண முடியும் ஃபாண்ட் ஃபேமிலியை இங்கே யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. இங்கே பாருங்கள் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரைட். ஓகே, ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றும் ஃபாண்டாசம்னா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தென் ஒன்றும் வேறு லெவல் பண்ணலாம். ஐக்கான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெரிஃபிக்காக இருக்கும் யூஸ் பண்ணுற ஐக்கானே. ஓகேவா. ஸோ லிட்டரலி அவ்வளோ எமோஜிஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறதே உங்களுக்கு தெரியாது. நான் சொன்னால ஹார்ட்டுன்னு போட்டால் மட்டும் ஹார்ட்டிலே உங்களுக்கு 100 ஐக்கான்றது இருக்கும். ஓகேவா. ஸோ அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும், உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. டிஃபால்ட்டாக வந்து கலரைஸ்டாக உங்களால் இருக்கும். ஓகேவா. நீங்கள் எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா கலர்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PNG ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா. கிட்டத்தட்ட PNG ஃபார்மேட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ பேக்ரவுண்ட்லாம் எதுவும் இல்லாமல் ஸோ லிட்டரலாக என்ன வேணுமோ அது மட்டும் இருக்கிறது தான் PNG. ஓகேவா. தென் யூஸிங் எமோஜி யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் ப்ரோ. அப்படி ஃபயர் விடலாம் இல்லையா சேட்டில். ஸோ விட்டுடலாமா இதுக்கப்புறம். ஸோ எத்தனையோ பேர் ஃபயர் விட்டுருப்பீங்க, எத்தனையோ பேர் வந்து அம்பு விட்டுருப்பீங்க. இன்றைக்கி வந்து அதை எப்படி தயாரிக்கிறாங்க தென் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஓகேவா. இன் டர்ம்ஸ் ஆஃப் கோட். ஓகேவா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமோஜிஸ்ன்னு சொல்ல முடியாதா ஐகான். ஸோ ஐகான் டாபிக் முடியுது. ஸோ அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.